கம்மாளம் குதிரைக்கு கொல்லு பிள்ளை வைக்கணும் அவருடைய ஜாதி கல்யாணம் பண்ணி அகிரூட்ல தண்ணி போடலாமாடி பாவின்னு கொடுத்தாங்க எல்லாரும். அழுதுட்டேன் அன்னைக்கு கொடுத்து போட்டு ஓடணும் தான். இது மாதிரிதான் கலவரம் சொல்றது ஊர்ல. சரியா சாண்டை குடிச்சு வந்து குடிச்சிட்டு வந்து தண்ணி போடணும் தண்ணி எடுத்து போனவா அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுருவாங்க. சரி ஆனா அப்பவே மனசுல கஷ்டமாயிடுச்சு. ஆமா நேரம் அழுத கத்தனன் கதிரனேன் வேண்டாம் பாவி சண்டாளா போகி என் வாழ்க்கையை கெடுத்தாயடா சண்டாள பாவி. எந்த யாரு ஜனங்கள்ட்ட பேசுறது இப்படி ஒரு குலத்துல பிறந்து என்ன ஒரு வார்த்தை தாலி கட்டும்போது சொல்றது அப்பா அம்மா பேசி கத்தரு கதறன சக்கரவர்த்தி மாவளா போறீங்க அப்பா அம்மா மாப்பிள்ள பாரு சொன்னாங்களே நான் இதெல்லாம் வேணாம் மேல ஆசைப்பட்டு நடிப்பாவி. ஸ்டாலின் தங்கச்சி ஆன்லைன் கிளாஸ் செல்போன் இருந்தாதான் காலேஜ் போகும். 1 2 3 4 சொல்லிட்டு 15 மாமா இருந்தோம். ஆமா எங்க அக்கா அம்மாவை கொஞ்சம் அக்கா அம்மாவை நாங்க விட்டுட்டோமே. ஜாதிக்கலாம் பணக்காரமாவை கட்டிக்கலாம் போய்க்கலாம்னு சொன்னேடா. இனிமே வாழ மாட்டேன் உன் கூட ஒரு நிமிஷம் வாழ முடியாது போறேன் போ அப்படி சொன்னேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் கதறாரு கெஞ்சினாரு காலில் வீழ்ந்து கூட கும்பிடுறேன்டி வேணாண்டி சொல்றது கேள்றி அப்படின்னாங்க. பெரிய மாமா துரியோதனா எல்லாம் வந்து கெஞ்சினாங்க. அண்ணி மன்னிச்சுக்க அண்ணி எங்க அண்ணனுக்கு எல்லாம் இருக்குது இன்னும் இல்ல இல்லையா 8 மூத்த மருமக பெரியாளு நடந்தா வர போற மருமகளை என்ன நினைப்பாங்க. உனக்கு வீடு உண்டு நாடு உண்டு எல்லாம் இருக்கியா நீ என்ன நீ நாள ஒரு மனிதன் பெருசு பேரு வெளியே கேட்ட என்ன சொல்றேன் கெட்ட பேர் சொல்றாங்க. தீண்டத்தக ஜாதி பேசுறாங்க. நான் ஜனத்தோட ஜனம் எப்படி வாழ்ந்து போறது அரிசி வாங்க போக முடியுமா முடியாது தள்ளி விட்டுருவாங்க. சொல்லுவாங்க இங்க என்ன வேலை உனக்கு யாரு அதனால வேண்டாம் அப்படி சொன்னேன். எங்க மாமியார் காந்தாரி ஓடி வந்து எம்மா பெரிய மருமக ஆமா வேண்டாம் மருமக நேர வீட்டுக்கு போனா அப்பா அம்மா அடிச்சு தோத்துட்டாங்க மீண்டும். எவன் கூட போனேன் அங்கே போ நீ தானே வாசி மாப்பிள்ள பிடிச்சிட்டு போன. ஆமா கர்ண மகாராஜா அங்கு தேசபதி ஆமா குதிரை கொள்ளுக்குள்ள வைக்கிறவன் அவன் தேர்வாக கம்மால இப்போ வந்து அழுகுற எங்க பேர் கெட்டு போறா கெட்டால் கெட்ட அங்கே போய் கெட்டு போ அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. மீண்டும் ஓடி வந்து அத்தை காலில் விழுந்து அழுதேன். எங்க அத்தை சொன்னாங்க அம்மா எங்க பேரு கூடாது என் மகனுக்கு உனக்கு பேச்சு இல்லாம தனி அரண்மனை ஏற்பாடு செய்து தரேன்னு சொன்னாங்க. தனி அரண்மனையில் இருந்து இரவு நேரம் தூங்கணும் போன வந்தோம் 2 நாள் இருந்தோம். 3வது நாள் ராத்திரில தூங்கிட்டு இருந்தேன். சண்டை அளப்பாவி என்ன செய்தானோ எது செய்தானோ மாயம் தெரியலையம்மா. அவன் என் வீட்டுக்குள்ள வந்து போயிருக்கிறான் விடிஞ்சா செஞ்சவன் தூக்கத்துல மாமிய பார்த்தாங்க மாசமா இருக்கு பாவி எங்க வந்து நெல்ல கம்பா அல்ல தெரிய போறதுக்கு அந்த அளவு தூங்கிற பாரு அந்த அளவு சாப்பாடு நிறைய சாப்பிட்டேன் இல்லடா அதே அறிவு கட்டணே. அவன் ஏதோ மாயக்கையில வச்சு மணியக்கையில வைத்து தூக்கம் அதிகமாகி விட்டான். தூக்கத்துல தான் இப்ப திருட வரலாம் மருந்து எதிர வருது என்ன தூரம் சொக்குப்படி மாதிரி எல்லாம் விக்குதுடா மருந்து கட்சி பிள்ளை போடுறான் அப்படியே மயக்கம் அப்படியே மயக்கம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் என்ன அவனாலும் எடுத்துட்டு போடுவான். ஆமா சும்மா தான் அவனே கழட்டி கொடுக்குற அளவுக்குலாம் நடக்குது. இது எல்லாம்
புராண கதை நடந்துதான்டா இப்போ பள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாரும். உண்மைதான். அன்றைய ஆயுர்வேதிக் மூலிகை ஆமா இன்னைக்கு மெடிசன் ஆகி போச்சு. அது மெடிக்கல்ல கிடைக்குது எல்லாருமே. மயக்க மருந்து. அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு, தலைவலி ஜுரம் இருந்தாலும் அவர்கிட்டயே பார்த்து மாத்த போட்டா தெரியும். அப்பெல்லாம் அழுதி கொடுத்துறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டாக்டர் மாத்திரை போட்டா டப்புன்னு முடியுது. பத்தியா சாவர்தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பார்த்தா ஒரு நல்லது போல கண்டுபிடிச்சா அந்த மாதிரி அந்த சொக்குப்படி மருந்து சொல்லக்கூடிய சொக்குப்படி மருந்து என்ன செய்தால் எது செய்தாலும் தெரியாது. மயக்கம் ஏற்பாடு செய்து என்னுடைய சேர்ந்து விட்டு சென்ற பிறகு 10 மாத கர்ப்பமாகி அழுது கத்தினேன் கதறினேன். மாமியார் எல்லாம் மச்சான் கொஞ்ச நாள் அடிக்கிறாங்க. இந்த கர்ப்பம் யாருக்கு வந்துச்சு? யார் அண்ணனை கேட்டாங்க. கர்ண மகாராஜா நான் இல்ல எனக்கு எல்லாரும் கேட்டாங்க. நான் எனக்கு தெரியாதுட்டாங்க. 99 சொன்னாரும் ஐயோ இல்ல சாமி நாங்களா இல்ல அப்படின்றாங்க. அப்ப இந்த கர்ப்பம் யாருக்கு வரும்? ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணு கர்ப்பம் வருமா? நீ தனி காவல இருந்து இப்பயாவது ஊசி போட்டுக்கலாம். கோவம் கோவக்காரரு கோவக்காரரு அடிச்சாரு பலாறு அடிச்சாரு. தூக்கி இதுக்கப்புறம் இவர் கூடாது அப்ப நெருப்பு மூட்டி அப்ப வேணும் தானே இதெல்லாம். அப்ப அடிச்சு உதச்சி தூக்கி இவ்வளவு எரி வைக்கணும். ஆமா எங்க அண்ணனும் இல்லன்றான். இங்க 99 பேர் நாங்க நெருப்புல இது எப்படி வந்திருக்கோம்? இது இருந்தா நீ கெடுத்துரு குடும்பத்தை. ஆமா அப்படின்னு நெருப்புல தூக்கி நீ போட்டு ஆமா நக்கி நீ வீட்டு இறக்க போனாரு. அப்பதான் எங்க சின்ன மாமனார் வந்து நிறுத்தடா துச்சாதன புலின்னு சொன்னாரு. யாரு? திருதராட்டிய மகாராஜன், பாண்ட மகாராஜன், விதுர மகாராஜன் 3 பேர் அண்ணன் தம்பி. சின்ன மாமனார் மரிச்சிட்டாரு. நிறுத்துப்பா. இதுக்கு ஆள் யாரு நான் சொல்றேன். பாத்தண்டா விடிய காலை 4 மணிக்கு குளிக்க எல்லாம் போவாரு. ஜாமம் என்ன ஜாமம்? பிரம்ம முகூர்த்தம் சொல்லி கல்யாணம் பண்றாங்க எல்லாரும். 4 மணிக்கு. அந்த 4 மணிக்கு இருந்து நான் நீராட போவேன். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்தவன் கர்ணன் தான் சொன்னாரு. கர்ணன் உள்ள போகும்போதும் பார்த்து வரும்போதும் பார்த்து சொல்லிட்டாரு. அப்பதான் கீழே அவன் போறான். அதை போய் நம்ம மனாரையா சொல்லாது. பாவம் நேரம் அண்ணி சாப்பிட்டுருப்பா. நீ தப்பு மனார் தப்பு என்று சொன்ன பிறகு ஆமாப்பா நான் தான் செஞ்சேன் மன்னிச்சுக்கப்பா. யாரு வேலை? கண்ணன் வேலை. உண்மைதான் பகவான். இந்த உண்மைலாம் தெரிய போகுது. ஆமா இந்த பொண்ணு தெரியாது அவனுக்கு பேசினுக்குது. ஆமா புருஷங்கார தப்பாண்டா கூட திட்டுக்கூடாது. ஆமா போகக்கூடாது. என்ன ஏது விசாரிக்கணும். கலவரம் பண்ணோடு ஊர்ல என்ன விடுவா சண்டை ஓட்டு கூட நல்லா இருக்கிறாங்க. யார் சீட்டும்னு அவனை விட்டுரு வேற பாக்க அதெல்லாம் கத்து வச்சிடமா. நான் அதுதான் கத்து வச்சுக்கலாம். ஆனா அவசரப்படி சண்டை போட்டு கூடாது. சரியா? அப்பா அம்மாவே துணையாக்குறாங்க. வேணாண்டி அதனால கர்ப்பம் தரித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது குழந்தை பிறந்தது. வளர்த்தால் குழந்தை படியால் அந்த குழந்தைக்கு விஸ்மகியாது நேரில் பாந்து கதைகள நேரில் கண்ணு அப்புறம் வச்சுக்கலாம். குழந்தை பிறந்து புஷ்பகேது பெயரை வைத்து தண்ணி குடத்துக்கு எடுத்து மாமா எங்க பெரிய மாமா துரியோதனை வச்சிருந்தாரு. இது வச்சிருங்க குழந்தை தண்ணி விட்டு போனா. நான் போகும்போது அவர் கையில இருந்தது. வரும்போது அந்த கர்ண கையில இருக்குது. அப்புறம் என்ன பண்ணி அடப்பாவி சண்டாளா இதை தொடலாமா? சொல்லலாமா? இதை தொடலாமா? தொடலாமா? நீண்டதகா ஜாதி ஆச்சே அப்படி சொல்லிட்டு இப்படி அப்படி என்று அது வேகத்துல ஏன் பிள்ளை நீ தொடலாமா? இது தொடக்கூடாது அப்படின்னு அப்படி நேர பிடிக்குது. அப்படி முந்தானி பட்டது. இழிவான் போல மேல் பட்ட முந்தானி இனி என் மேல் படக்கூடாது அப்படி என்று அப்பவே அந்த முந்தானி அப்படியே பிடிச்சு கீச்சு போட்டான். அந்த ஊருக்கு இது போதும் அப்படியே அது போதும். இனி ஒரு நேரம் ஓட்ட முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையுடைய ஆதரிப்பிலே 16 ஆண்டு காலமாகின்றது என் வாழ்க்கை. துயரங்கள் ஒரு வருடத்தோடு போய்விட்டதப்பா. பெண்கள் விட்டு கொடுத்து அதான் பெண்கள் விட்டு கொடுத்து போகலன்னா ஆண்கள் துட்டு கொடுத்து போவோம். என்னவோ தெரியல விதியின் கோலம். இன்னாருக்கு இன்னார் எது நான் பிரம்மன் என் தலையில் போட்ட விதி இதுதான் போல இருக்குது. சந்தோஷம் இந்த கழுத்துல தாலி ஏறினது யாரு கண்ணு பட்டதோ உன் பொண்டாட்டி நீ பிரிஞ்சு கிடக்கோ. என்ன மாதிரி உன் பொண்டாட்டி அழுது கிடக்கோ. எல்லாம் 2 பேரும் ஜோடி போறீங்க. நான் அப்படியே இல்லாத 16 வருஷமா அழுதுக்கிறேன். உன் பொண்டாட்டி அப்படியே திடுக்குன்னு சரி நல்லா இருக்கணும் பிரிஞ்சு போயிடணும். ஐயோ கண்ணு 16 ஆண்டு காலமாக அழுது மனதை கஷ்டப்பட்டு கொண்டு என் பிள்ளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அருகாமல் சுந்தர தோழி இருக்கிறார். கைப்பிடிக்கத்தாது கால் பிடிக்கத்தாது என் கூட வந்து என் நல்லது கண்டு சொல்லிக் கொண்டிருக்கப்பா. உண்மைதான். மன கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டேன். பரவாயில்லை நித்திரை சோகம் ஆகின்றது. பஞ்சனை பத்தி விரிக்க வேண்டும். தோழி சுந்தர தோழி இருந்தால் சீக்கிரம் கொண்டோம். பொன்னூர் நாயகர் சுந்தரந்தாரி சுந்தரம் தற்பார்